அண்ணா என்னென்ன ஆச்சு? அண்ணி போன் பண்ணதும் கையும் ஒல்ல காலும் ஒல்ல, போட்டது போட்டபடி அப்படியே ஓடி வந்துட்டோன்னு. எங்கன்னு போனா பூர்ணி? ஏதாச்சும் தகவல் வந்துச்சா? அட்லீஸ்ட் போனாவது பண்ணால. இல்லையேம்மா. என்ன மச்சான், வெளியில போறவ எங்க போற எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போக மாட்டாளா? அட ஒரு போன் பண்ணியாச்சு தகவல் சொல்லாம்ல. தெரியலையே மாப்பிள்ள, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. வெளியே போனா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல திரும்பி வந்துருவா. ஒருவேளை லேட் ஆச்சுன்னா உடனே போன் பண்ணி சொல்லுவா. இன்னைக்கு போனதும் தெரியல, போனும் பண்ணல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாவும் பயமாவும் இருக்கு மாப்பிள்ள. அட ஏன் மச்சான் இதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அவ தைரியமான பொண்ணு, ஒன்னும் ஆயிருக்காது, நீங்க சும்மா இருங்க. அது என்ன பயமா இருக்கு? எதுவா இருந்தாலும் வீட்டுல இருக்க பெரியவங்களை கேட்டு செஞ்சா பரவாயில்ல. இவளோட குருட்டு தைரியத்தால ஏதாவது பிரச்சனை வந்துடும், எனக்கு பயமா இருக்கு. அண்ணி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஏதாச்சும் பூர்ணி கல்யாணத்தை பத்தி அவ மனசு புண்படுற மாதிரி பேசுறீங்களா? சத்தியமா நான் அப்படியே எதுவுமே பேசலம்மா. அப்படியே எங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தாலும் நாங்க அவகிட்ட போய் காட்டுவோமா? அப்படியே கோபத்துல 2 வார்த்தை வந்தாலும் அவ அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. ஏன் மச்சான், போலீஸ் ஆட்டோல வந்து கூட்டிட்டு போனதா தானே சொன்னீங்க? அப்ப அந்த மீசக்காரனை புடிச்சு கேட்க வேண்டியதானே? பசங்க போயிருக்காங்க, இன்னும் அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க மச்சான். எனக்கு முதல்ல இருந்து அந்த போலீஸ்காரனை கண்டாலே பிடிக்கல. அவன் வெறும் பொறுக்கி மச்சான். இது ஏன் நம்ம பூர்ணிக்கு புரியலன்னு தான் தெரியல. அந்த இன்ஸ்பெக்டரை பத்தி ஊருக்குள்ள எவனாச்சும் நல்லபடியா சொல்றானா? கிடையவே கிடையாது. என்னையவே கஞ்சா விக்கிறான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணானா பாருங்களேன். நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? என்னத்த சொல்றது, திடீர்னு 2 நாள் முன்னாடி வந்தான். கடையில ரெய்டு பண்றேன் பேர் வழின்ட்டு அவன் பாக்கெட்ல இருந்தே கஞ்சா பொட்டலத்தை எடுத்து வச்சு கடையில இருந்தா எடுத்ததுன்னு சொல்லி என்ன பாடாப்படுத்திட்டான் தெரியுமா? ஐயோ கடவுளே, என்ன சம்மதி இதெல்லாம்? சொல்லிட்டு இருக்கவா அண்ணி முடியும்? இவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? இவர் உண்டு, இவர் வியாபாரம் உண்டுன்னு இருக்கிற மனுஷன் தேவையில்லாம எங்க கிட்ட வந்து ரகலை பண்ணிட்டு போயிட்டாரு அண்ணி. ஐயோ, இப்படி எல்லாம் பண்ணா பயந்துருவாங்களாம். மாசம் மாசம் கப்பம் கட்டுவாங்களாம். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த பொறுக்கி. நானாவது கப்பம் கட்டுறதாவது ஒரு நாள் இருக்குது மச்சான் அவனுக்கு வேட்டு. நீங்க சொல்றதை கேட்டா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மாப்பிள்ள. நானும் இந்த பூரணி கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கேன், சும்மா சும்மா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத, அவன் சாவகாசமே வேண்டாம்னு முட்டிக்காத நாளே இல்ல. எங்க கேக்குறா? ஆனா இவகிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல மாதிரியா தான் நடந்துட்டு வர்றாரு. அட நீங்க வேற மச்சான், செய்யறதெல்லாம் என்ன பெப்பர் பேனா செய்வானுங்க? எல்லாம் திருட்டுத்தனமா தான் செய்வானுங்க. நல்லவன மாதிரி நடிக்கிறதுலாம் வெறும் வேஷம். திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த இன்ஸ்பெக்டர் சாதாரணமா எடை போடாதீங்க. அப்புறம் எல்லா கஷ்டமும் உங்க தலையில தான் வந்து விடியும். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என் பொண்ணு எங்க போனானே தெரியலையே. இந்த விஷயத்த வேற மாதிரி தான் டீல் பண்ணும். நம்ம நேரா போய் ஏசியை பார்ப்போம். அவர்கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவர் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டர் நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். ஏசிய உங்களுக்கு தெரியுமா மாப்பிள்ள? தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு முத்தையாவுக்கு அவர் சகல முறை வேணும். ஒரு 3-4 தடவை அவரை பார்த்து பேசி இருக்கிறேன். நல்ல மனுஷன், சொன்னா செய்வாரு. இந்த இன்ஸ்பெக்டர் நம்பி காலத்தை கடத்ததை விட நம்ம நேரா போய் அந்த ஏசியை பார்க்கலாம் வாங்க. சரி தாமரை, நீ சாமந்தியோட வீட்டுல இரு, நானும் மாப்பிளையும் போய் ஏசிய பாத்துட்டு வந்துடுறோம். ஒருவேளை பசங்க போன் பண்ணா நானும் மாப்பிளையும் ஏசிய பார்க்க போயிருக்கோம்னு சொல்லு. சரிங்க. சும்மா அழுவாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப நாங்க போறோம். திரும்ப வரும்போது பூர்ணிய கையோட கூட்டு வரமா இல்லையா பாருங்க. நீங்க வாங்க மச்சான். பாத்துக்கம்மா. எங்கேயுமே காணலையே மாப்பிள்ள, பயமா இருக்கு. பயப்படாதீங்க மச்சான், எங்க போயிட போறா? பூரணி ஒன்னும் மத்த பசங்க மாதிரி விவரம் தெரியாத பொண்ணு இல்ல. ஏதாச்சும் முக்கியமான வேலை வந்திருக்கலாம். யாரு கண்டாங்க? ஏதாவது திருட்டு கல்யாணம் கூட வந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாளே. இப்ப மணி 10 தாண்டி 11 ஆக போதே, இன்னும் வரலையே. அதான பயமா இருக்கு. சும்மா புலம்பாதீங்க மச்சான். அதான் ஏசி சார்கிட்ட போறோம்ல, இன்னும் 1 ஹவர்ல உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துருவா. பேசாம வாங்க மச்சான். என்ன மாப்பிள்ள, ஆபீஸ்ல யாரையும்? நைட் டைம் ஆயிடுச்சுல, எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க.
நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நில்லுங்க. 2 பேரும் யாரு? நீங்க யார பார்க்கணும்? அம்மா, ஏசி சாரை பார்க்கணும். டைம் என்ன சார் ஆகுது? இந்நேரம் அவர் வீட்ல தூங்கி இருக்க மாட்டாரு. அம்மா, என் பொண்ணை காணும்மா. காலையில வீட்டை விட்டு போனவ இது வரைக்கும் திரும்பி வரல. அத நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். அம்மா, ஏசி சார் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட சொன்னா காரியம் நடக்கும்னு தான் அவரை நேரா பார்க்க வந்துட்டோம். அப்படிங்களா? சாரி சார். வீட்ல போய் பாருங்க, அவர் வீட்ல இருப்பாரு. இல்ல, பொதுவா நைட்டு பாதி நேரம் அவர் ஆபீஸ்ல இருப்பாருந்தா கேள்விப்பட்டிருக்கேன். அதான் தைரியமா இங்க வந்தோம். வீக்கெண்ட் சார், அதான் அவர் சீக்கிரம் போயிட்டாரு. சரிம்மா, நான் அவரை வீட்டுல போய் பாத்துக்கிறேன். Okay, sir. நீங்க வாங்க மச்சான். வரோம்மா. வாங்க. சார் 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 என்னையா? என்ன ராமலிங்க இது? நீங்களா சொல்லக்கூடாதா? சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயா, ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா என் பொண்ணு. மனசாட்சிக்கு விரோதமா எந்த தப்பு தண்டா பக்கமும் போக மாட்டா. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத என் பொண்ணுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கோ தெரியலையே. காலையில வீட்டை விட்டு போன பொண்ணு இதுவரைக்கும் திரும்பி வரலன்னா பெத்தவன் அழாம என்னையா பண்ண முடியும்? கண்ணை தொடங்க. முதல்ல யாரோ போலீஸ்காரன் வந்து கூட்டிட்டு போனதா சொன்னீங்க. ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்க. ஏதோ போலீஸ் ஆட்டோல வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் கூட முதல்ல அவங்க ஏரியா ஸ்டேஷன்ல இருந்தா வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் யோசிச்சப்பதான் அழைச்சிட்டு போன அந்த கான்ஸ்டபிள் அந்த ஸ்டேஷன்லயே இல்லங்கிறது தெரிய வந்துச்சு. ஐ சி. நீங்க இன்ஸ்பெக்டர் குழந்தைசாமி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அந்த ஆளை பத்தியே பேசாதீங்க சார். வேலையா பாக்குறாரு அவரு. சும்மா வெட்டி கதை பேசி காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற மனுஷன் சார். அவரு மேல நம்பிக்கை இல்லாம தானே உங்ககிட்ட வந்தோம். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு ரொம்ப நல்ல பேராச்சே. தெரியலீங்க ஐயா. எதை பத்தியும் யார பத்தியும் நினைச்சு பாக்குற தெம்பு இப்ப என் மனசுல இல்ல. என் பசங்க இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்கு தான் கிளம்பி போனாங்க. இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. என் மாப்பிள்ள தான் உங்ககிட்ட வந்தா காரியம் நடக்கும்னு இங்க கூப்பிட்டு வந்தாரு. நோ ப்ராப்ளம். பை த பை, உங்க பொண்ணை பிடிக்காதவங்க, அவங்களுக்கு விரோதிங்க, அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? ஐ மீன், உங்க விரோதியா கூட இருக்கலாம். உங்களை பழி வாங்குறதா நினைச்சு உங்க பொண்ணை தூக்கிருக்கலாம். சாதாரண மனுஷன்யா நான். எனக்கு யாரு விரோதி? அடிச்சு போட்டா எடுத்து போட கூட ஆள் இல்லாத ஜென்மையா நான். என் பொண்ணு இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. ஊர்ல அவளை பிடிக்காதவங்கன்னு ஒருத்த கூட சொல்ல மாட்டாங்க. அத்தனை பசங்களும் அக்கா அக்கான்னு அவளையே சுத்தி சுத்தி வருவாங்க.
தேடி புடிச்சு ஒரு குத்தம் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். என் பொண்ணு நிறைய காதலர்களை சேர்த்து வச்சிருக்கா, பல பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. பெத்தவங்களுக்கு 1000 தான் இருந்தாலும் அது கஷ்டம் தானுங்களே. அப்ப கூட கோச்சுக்கிட்டு ஏதோ சண்டை போடுவாங்க, திட்டுவாங்களே தவிர அதெல்லாம் ஒரு வாரம் 10 நாள்ல சமாதானமாயி போற விஷயம் தானுங்களே ஐயா. அட என்னங்க நீங்க, காதலிக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறதுனா நல்ல விஷயம் தானே. இப்ப கூட என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னா சந்தோஷமா கட்டிக்கமான்னு நானே தாலி எடுத்து கொடுத்து அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சேன். உங்கள மாதிரி பெரிய மனசு யாருக்குங்கய்யா வரும்? இத மட்டும் என் பொண்ணு பூரணி கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுங்களா? விடுங்க மச்சான், அதான் ஏசி சார்கிட்ட வந்துட்டோம்ல, விடியறதுக்குள்ள நம்ம பூர்ணி நம்ம வீட்டுல இருப்பா. என்ன சார் நான் சொல்றது? இத பாருங்க சார், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு சரிங்க சார். நான் இப்பவே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிடுறேன். எந்த ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒருவேளை சம்பந்தம் இல்லாதவங்க யாராச்சும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருந்தாலும் 2 ஹவர்ஸ்ல லொகேட் பண்ணிட முடியும். போலீஸ் ஃபோர்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை எப்படியாவது செஞ்சிருவோம். அந்த நம்பிக்கையில தானங்கய்யா நாங்க இங்க வந்திருக்கோம். என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கய்யா. இப்போதைக்கு உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதியே இல்லைங்கய்யா. கவலைப்படாம போங்க. ராமலிங்கம், சாரை பத்திரமா கூட்டிட்டு போங்க. மேக்சிமம் 3 ஹவர்ஸ் உங்க பொண்ணோட நானே உங்க வீட்டுக்கு வருவேன். தைரியமா ரொம்ப நன்றிங்கய்யா. நாங்க வாங்க போயிட்டு போலாம். வரோம். வரேன் சார். எந்த ஏரியா நீ? உன்னை பார்த்ததே இல்லையே. பேசக்கூட மாட்டியா? அது சரி, நமக்கு எதுக்கு பேச்செல்லாம்? எப்படியும் இந்த ரூம்ல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நைட் எப்படி நீ தூங்க போறது இல்ல, சும்மா பேசிட்டாவது இருக்கலாம்ல. என் பேரு ராஜலட்சுமி. உன் பேர் என்ன? பூரணி. நல்ல பேருதான், ஆனா இது நிஜ பேர் தானே? ஆமா, ஏன் ராஜலட்சுமி நிஜ பேர் இல்லையா? அது நிஜ பேர் தான், வச்சுக்கிட்ட பேர் தான் வினோதினி. வச்சுக்கிட்ட பேரா? ஏன்? என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியே. பேரை கூட மாடர்னா வச்சுக்கிட்டாதான் இப்ப வர கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்குது. ஆளை பார்க்க அம்சமா இருந்துகிட்டு பேர் என்னன்னு கேட்டா அங்குலட்சுமின்னு சொல்லி பாரு, தெரிச்சு ஓடிட மாட்டா. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நீ லைனுக்கு புதுசு போல இருக்கு, அதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நான் இங்க இருக்கிறத கண்டுக்காம நீ செவத்துல சாஞ்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன். மன்னிச்சிருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நான் ஒரு மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல குமர நகர்ல தான் என்னோட வீடு இருக்கு. வீட்ல அப்பா, அம்மா, அண்ணன், எனக்கு 2 தம்பிங்க கூட இருக்காங்க. யாருக்குதான் சொந்தக்காரங்க இல்ல? ஆரம்பத்துல நான் கூட இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். போர் அடிச்சிருச்சு. சரிதான் போடான்னு யாரு கேட்டாலும் நான் கிளீனா சொல்லிடுவேன். ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்க கொடுத்தா கம்னாட்டி இன்னும் பிரிண்ட் அடிச்சு கொடுக்காம இருக்கான். அது சரி, நீ எங்க மாட்டின? லாட்ஜ்லயா இல்ல கெஸ்ட் ஹவுஸ்லயா? இல்லங்க, திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறதே தான் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லங்க. என் வீட்லயே தான் என்னோட மெஸ் இருக்கு. மெஸ்ல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. சார் தான் கூப்பிட்டு அனுப்புனாருன்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஏறி வந்ததா தப்பா போச்சு. நமக்கெல்லாம் ஆட்டோ தான் வரும், பின்ன காரா வரும். ஆமா, ஆட்டோ எங்க வந்துச்சுன்னு சொன்ன? எங்க வீட்டுக்கு. ஓ, வீட்லயே தொழிலா? சரிதான். உங்களால வேற எந்த விதமாவும் யோசிக்க முடியலல்ல? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிச்சயம் இதுக்கு நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். யாரோ திட்டம் போட்டு உங்களை பழி வாங்கி உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. அப்படி யாரும் இல்லைன்னா அந்த கடவுளை தான் குத்தம் சொல்லணும். யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கொடூரமான சொசைட்டில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல.
ஒரு பொண்ணை மதிக்க தெரியாத கேடு கெட்ட சொசைட்டி. என்னென்னவோ சொல்ற, எனக்கு தான் ஒண்ணும் புரியல. என் விதி இதுதான்னு என்னைக்கோ முடிவாயிடுச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த மாதிரி பொம்பளைங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பேப்பர்ல கூட படிச்சிருக்கேன். பட் என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. உடம்ப வித்துதான் சம்பாதிக்கணும்னு எந்த பொண்ணு மனசார நினைக்கவே மாட்டா. விக்கிறதுக்கு எதுவும் வேற வழி இல்லாத அளவுக்கு அவளை சுத்தமா வழிச்சு தொடச்சு எடுத்தவங்களதான் கட்டி வச்சு உதைக்கணும்னு தோணுது. மறந்து போச்சுமா. மனசு கஷ்டப்பட்டா மட்டும் ஏதாவது மாறவா போகுது? அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உன்ன மாதிரி 4 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தப்பும் பண்ணாம லாக்அப்ல இருந்தேன். எல்லாம் நான் நம்பினவன் செஞ்ச வேலை. பொறுக்கி பையன் விட்டுட்டு ஓடி போயிட்டான். முதல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறம் தப்பு செஞ்சிட்டு இருக்கேன். இங்க வந்தா வந்ததுதான், எல்லாம் ஒன் வே மாதிரி. சிச்சா, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு மத்தவங்க யாருங்க? நீங்க மனசு வச்சா நிச்சயம் மாறலாம். அதுக்கு நான் உதவி பண்றேன். என்ன உதவி பண்ணுவ? சோறு போடுவியா இல்ல துணி துவைச்சு தருவியா? அப்பவும் வரவனுங்கெல்லாம் அதுக்கு தான் கூப்பிடுவான். அதெல்லாம் மாத்த முடியாதுமா. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இத பாருடா, கல்யாணமா? எனக்கா? அட நீ வேற, அதெல்லாம் நடக்கிற காரியமா கண்ணு? நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யார் தடுக்கிறான்னு நான் பாக்குறேன். மெய்யாவா சொல்றமா? ப்ராமிஸ். என்ன காரணமோ யார் காரணமோ இப்ப அது முக்கியம் இல்ல. இந்த மாதிரி தப்பு பண்ண உங்க மனசை நீங்க தயார் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி நம்மளால ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னு உங்க மனச நீங்க நம்ப வைக்க முடியாதா? கண்டிப்பா முடியுங்க. நான் சொல்றேன், நீங்க நல்லா வாழ்வீங்க. என்ன நம்புங்க, நான் வாழ வைக்கிறேன். அப்படி எங்க தாண்டா போயிருப்பாவ? தெரியல. எங்க தேடியும் கிடைக்கல. எந்த ஸ்டேஷன் லிமிட்லயும் அவளை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கல. போன் ட்ரை பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. பேசாம போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. நமக்கே எவ்வளவு பயமா இருக்கு. வயசானவங்கடா அவங்க. நம்மளோட பயமும் பார்த்துட்டும் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். இதுல வேற சுவிட்ச் ஆஃப் பண்றேன்ற டென்ஷன் ஆயிட போறாங்கடா. பூரணி அப்படி சொல்லாம கொள்ளாம போற பொண்ணு இல்லையப்பா. அப்படியே இருந்தாலும் யாரு மூலமா தகவல் சொல்லி அனுப்பியிருப்பாளே. நம்ம பூரணிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பெருசு, பூ போட்டு பாதம் பெருசு. பூரணி கண்டிப்பா கிடைச்சிருன்னு பதில் வந்திருக்கு. யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஐயோ, சார், உனக்கு இது நம்பிக்கை இல்லையா? டேய், உனக்கு இல்ல, உங்களுக்கு. இப்ப இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை பூரணிக்கு வேண்டாதவங்க யாராவது அவளை கடத்திட்டு போயிருந்தா என்ன சார் பண்றது? கப்போலோ, ஏன் பயமுறுத்துற? அப்படிலாம் எதுவுமே நடந்திருக்காது. பயமுறுத்தல சாமி. பூரணி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. உன்னை பெத்த அப்பங்காரங்கள்ல நிறைய பேர் அயோக்கிய பசங்க. அதுல எவனாவது இவளை மிரட்டி பார்க்கலாம் நினைச்சிருந்தா? என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? டேய், சும்மா இருக்க மாட்டீங்க? ஏற்கனவே அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதுல நீங்க கண்டதையும் சொல்லி அவங்கள மறுபடியும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. சார், அப்படி எல்லாம் எங்க ஏரியால எதுவும் நடக்காது சார். எல்லாருக்கும் எங்களை கண்டா கொஞ்சம் பயம் இருக்கு. ஆமா, நீங்க தான் சொல்லிக்கணும். சும்மா நிறுத்துறா. சார் சார் சார், பூரணி யார் கூட்டிட்டு போவாங்க தெரிஞ்சு போச்சு சார். யாரு? எங்க இருக்காங்க? நீ பாத்தியா? ஏசி திருவேங்கல தான் ஒரு கான்ஸ்டபிள் ஓட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன பிளான் வச்சிருக்கேன்? ஏசி எப்படி கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு? ஒருவேளை உண்மை தெரிஞ்சுட்டா நம்ம எல்லாரையும் கூண்டோட தூக்கிட்டு போய் உள்ள வச்சிட மாட்டாங்களா? உனக்கு ஏன் அந்த கவலை? இன்ஸ்பெக்டர், ஐயரு, நீ, நான், நம்ம யாரும் கல்யாணத்துல சம்பந்தப்படவே இல்ல. அவர் பொண்ணு, அவ லவ். அவரே பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. அவ்வளவுதான். உள்டான என்னன்னா அதெல்லாம்? சார், உள்டா சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க உடனே கிளம்புங்க சார். நம்ம ஏசி சாரை போய் பார்க்கலாம். அவர் ஏதோ விவரம் தெரியாம என் தங்கச்சியை பிடிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என் தங்கச்சியை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா அவர் நிச்சயம் விட்டுருவார் சார். வாங்க சார் போலாம். இல்ல, அது வந்து நீங்க முதல்ல போங்க, நான் சொல்றேன். சார்,
நாங்க மட்டும் போனா அது சரி வராது சார். நீங்களும் வந்தீங்கன்னா ஏசி சார்ட்ட பேச வசதியா இருக்கும் சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க போய் பாருங்க, நான் போன்ல பேசுறேன். ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. எவனாவது கிரிமினல் கூட்டிட்டு போயிருந்தா தான் நாம பயப்படணும். இவரு ஏசி தானே, ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நீங்க கிளம்புங்க. உல்டா கூட்டிட்டு போ. சார் அசிங்கமா இல்ல? ஏசில உடனே ஜகா வாங்குறீங்க. அக்கா உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சதா சார் பழகுனாங்க. நீங்க செஞ்ச காரியங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் காலை வாரிட்டீங்களே சார். சார் இது உங்களுக்கு கேவலமா இல்ல? தம்பி, அவசரப்பட்டு வார்த்தை விடாதப்பா. குழந்தை ஒரு விஷயத்த சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். யோ வாய முடியா, நீ என்ன அந்த ஆளுக்கு ஜால்றாவா? அன்னைக்கு எங்க மாமா சொன்னாரியா, உங்களை மாதிரி போலீஸ் சகவாசம் எங்க அக்காவுக்கு வேணான்னு. அவரு சொன்னது சரிதான்னு இப்ப தெரியுதியா எனக்கு. தம்பி, இந்த பேச்செல்லாம் இப்ப எதுக்கு? முதல்ல நீங்க போய் ஏசிய பாருங்க. சார் அது எங்களுக்கு தெரியும். நீங்க தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. இதுக்கு மேல இத பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. இனிமே என் அக்காவை தேடிக்கிட்டு யாராவது வீட்டு பக்கம் வந்தீங்க, போலீஸ்காரங்க கூட பார்க்க மாட்டேன், கை காலை உடைச்சிருவேன். அண்ணா வாங்க போலாம்.